வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தலைப்புச் செய்திகள். வேலை கொடுப்பவர்களை உருவாக்குவதே நோக்கம். புதிய கல்விக் கொள்கை குறித்து பிரதமர் மோடி விளக்கம். ஆகஸ்ட் 3 முதல் தொடங்குகிறது கல்லூரிகளுக்கான ஆன்லைன் வகுப்புகள். சமமற்ற ஆன்லைன் வகுப்புகளை உடனடியாக கைவிட வேண்டும். தமிழக அரசுக்கு மாணவர் சங்கம் வலியுறுத்தல். பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை. பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவுடன் காலை உணவு வழங்கவும் முடிவு. பாட புத்தகங்களை விநியோகிக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவு. ஆன்லைன் கல்வி. தமிழக மாணவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும். கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு. ரத்தான செமஸ்டருக்கு மதிப்பெண் வழங்க மாணவர்களின் அக மதிப்பீடு வருகை பதிவு விவரங்களை அனுப்ப அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. புதிய கல்விக் கொள்கையில் விருப்ப பாடத்திலிருந்து சீன மொழி நீக்கம். Dr. KCR College of Hotel Management and Catering Technology 10th மற்றும் plus 2 வகுப்பில் பாஸ் மற்றும் ஃபெயில் ஆன மாணவர்களுக்கு படித்த உடனேயே வேலை வாய்ப்பு. ஆம், ஸ்டார் ஹோட்டல்களில் வேலை வாய்ப்பு. கை நிறைய சம்பாதிக்கலாம். வெளிநாடுகளில் வேலை. 1 வருட டிப்ளமோ கோர்ஸ்கள் அவைலபிள். கல்வி தகுதி 10 பாஸ் ஆர் ஃபெயில். எங்களது கோர்ஸ்கள் டிப்ளமோ இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமோ இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ், டிப்ளமோ இன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் ஹவுஸ் கீப்பிங், சர்டிபிகேட் கோர்சஸ் இன் ஃபாஸ்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன், சர்டிபிகேட் கோர்சஸ் இன் கார்விங் வெஜிடபிள், மேலும் பல 3 வருட டிகிரி கோர்ஸ்களுக்கு கல்வி தகுதி +2 பாஸ். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், பிஎஸ்சி டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். பிஜி கோர்சஸ் கல்வி தகுதி எனி டிகிரி. எம்பிஏ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், MBA டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், MBA ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். சிறந்த பயிற்சி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள். கல்வி பயிற்சிக்கு எங்கள் ஃபுட் அவுட்லெட், சிறந்த நூலகம், பஸ் வசதி, சிறந்த லேப் வசதி, இன்னும் பல. இன்றே சேர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். டாக்டர் KCR காலேஜ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, செஞ்சி சாலை, சந்தைமேடு, திண்டிவனம். 9841771894. நம்பர் 22 பழைய அண்ணா யூனிவர்சிட்டி பில்டிங், தில்லைநகர் ஆர்ச் கேட் எதிரில், நெய்வேலி. வேலை கொடுப்பவர்களை உருவாக்குவதே நோக்கம். புதிய கல்விக் கொள்கை குறித்து பிரதமர் மோடி விளக்கம். புதிய கல்விக் கொள்கை மொழி பாடத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடியது என கூறியுள்ள பிரதமர் மோடி, வேலை தேடுபவர்களை அல்ல, வேலையை உருவாக்கும் ஆற்றல் படைத்தவர்களாக மாணவர்களை உருவாக்குவதே புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் எனவும் விளக்கம் அளித்துள்ளார். நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்திற்கான புதிய கல்விக் கொள்கை 2020க்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கடந்த 2 நாட்களுக்கு முன் ஒப்புதல் அளித்தது. இந்த புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள மும்மொழி கொள்கை, ஒருங்கிணைந்த தொழிற்கல்வி போன்றவை இடம்பெற்றுள்ளன. நிலையில் இளைஞர்களின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஸ்மார்ட் இந்தியா ஹெக்கத்தான் இறுதிப் போட்டிக்கான நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றினார்.
அப்போது புதிய கல்விக் கொள்கை குறித்து விளக்கமளித்து அவர் பேசியதாவது, நாட்டின் கல்வித்தரத்தில் அதிக கவனம் செலுத்தி வருகிறோம். நமது கல்வி முறை மாணவர்களுக்கு மேம்பட்டதாகவும் நவீனமானதாகவும் மாற்றுவதே எங்கள் முயற்சி. 21ஆம் நூற்றாண்டு அறிவின் சகாப்தம். கற்றல், ஆராய்ச்சி, புத்தாக்கம் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவதற்கான நேரம் இது. இதைத்தான் புதிய தேசிய கல்விக் கொள்கையும் வலியுறுத்துகிறது. 21ஆம் நூற்றாண்டு இளைஞர்களின் விருப்பத்தை புதிய கல்விக் கொள்கை பிரதிபலிக்கிறது. புதிய கல்விக் கொள்கை மாணவர்களை கட்டாயப்படுத்தாமல் அவர்கள் விரும்பும் பாடங்களை பயில வழிவகுக்கிறது. முந்தைய கல்வி முறை மாணவர்கள் விரும்பும் பாடங்களை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் புதிய கல்விக் கொள்கையில் கலைக்கல்லூரி மாணவர்கள் கணிதத்துடன் மனிதநேய பாடப்பிரிவை எடுத்து படிக்கலாம். அல்லது ஒரு அறிவியல் பாடப்பிரிவு மாணவர் வரலாற்றை விருப்ப பாடமாக எடுத்து படிக்கலாம். வெறும் ஒரு பாடம் மட்டுமே ஒரு மாணவனின் திறமையை தீர்மானித்து விடாது. புதிய கல்விக் கொள்கையில் பொதி மூட்டை போல புத்தகப்பையை சுமந்து செல்வதும் குறைக்கப்படுகிறது. தற்போதைய கல்வி முறையில் உள்ளது போன்று வெறுமனே படிப்பை மனப்பாடம் செய்வதால் ஒரு பலனும் இல்லை. வெறும் பாடத்தின் அறிவு மட்டும் மனிதனை உருவாக்கி விடாது. ஏழைகள், உதவி தேவைப்படுவோருக்கான சிறந்த வாழ்க்கையை வழங்குவதற்காக வாழ்தலை எளிதாக்கும். இலக்கை அடைய தேசத்திற்கு இளைஞர்களின் பங்கு முக்கியமானது. கல்விக் கொள்கையில் மாற்றங்களால் இந்திய மொழிகள் மேலும் வளரும். புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழிகளுக்கு முக்கியத்துவம் தரப்படும். பல வளர்ந்த நாடுகள் அவரவர் தாய்மொழியிலேயே கல்வி கற்பிக்கின்றனர். தாய்மொழியின் மூலம்தான் ஒருவரின் முழு திறமையும் வெளிப்படும். புதிய கல்விக் கொள்கையில் 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப பள்ளியில் உள்ளூர் மொழியுடன் பிராந்திய மொழியுடன் சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தாய்மொழி மட்டுமின்றி பிராந்திய மொழி அறிவையும் மாணவர்கள் பள்ளி பருவத்திலேயே பெற முடியும். இந்தியாவின் பல தரப்பட்ட மொழிகளின் மேன்மையை அறிந்து கொள்ள முடியும். வேலைவாய்ப்பை தேடாமல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் ஆற்றல் படைத்தவர்களாக மாணவர்களை ஆக்குவதே புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம். கற்பது, கேள்வி கேட்பது, தீர்வை தருவது ஆகிய மூன்றையும் மாணவர்கள் விடக்கூடாது. நீங்கள் கற்றுக்கொள்ளும் போதுதான் கேள்வி ஞானத்தை பெறுவீர்கள். புதிய கல்விக் கொள்கை மூலம் அனைவருக்கும் கல்வி என்பது உறுதி செய்யப்படும். மாணவர்களின் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக அனுபவங்கள் மிக இனிமையானதாகவும் விசாலமானதாகவும் மாற்றப்படும். உங்களின் இயல்பான ஆர்வங்களே உங்களை வழிநடத்தி செல்லும். இன்றைய இளைஞர்களின் மீது அபார நம்பிக்கை உள்ளது என்று பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்தார். ஆகஸ்ட் 3 முதல் தொடங்குகிறது கல்லூரிகளுக்கான ஆன்லைன் வகுப்புகள். கொரோனா பாதிப்பு காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் தொழில் நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகள் மூடப்பட்டன. அவ்வப்போது சில தளர்வுகளை அரசு அறிவித்து வருகிறது. இந்நிலையில் கல்வி நிறுவனங்கள் வரும் 31ஆம் தேதி வரை மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டு விட்டன. மாணவர்களின் கல்வியாண்டு பாதிக்காத வகையில் பல கல்வி நிறுவனங்கள் ஆன்லைன் வகுப்புகளை தொடங்கி இருக்கின்றன. சென்னை பல்கலைக்கழகம் அதன் சார்பு கல்லூரிகளில் இளங்கலை 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு, முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 3 முதல் ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்படுகின்றன. இந்நிலையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் நாளை முதல் ஆன்லைனில் வகுப்புகள் தொடங்கப்படுவதாக கல்லூரி கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. குறித்து கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் முதல்வர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், அனைத்து அரசு கல்லூரிகளிலும் ஆன்லைன் வழியாக வகுப்புகள் 3ஆம் தேதி முதல் தொடங்கப்பட வேண்டும். இணையதள வசதி இல்லாத மாணவ மாணவிகளுக்கு வாட்ஸ்அப் குழு அல்லது கல்லூரியின் இணையதளத்தில் பாடங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும்.
துறை தலைவர்கள் வகுப்புகளின் கால அட்டவணை, பாடம் தயாரித்தல், மாணவர்களின் வருகை பதிவு மற்றும் பாடம் நடத்துதல் குறித்து மாணவர்களின் கருத்துக்களை பெறுவதற்கு முறையான திட்டமிடுதலை முதல்வரின் ஆலோசனைப்படி மேற்கொள்ள வேண்டும். அனைத்து மாணவ மாணவிகளும் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கு கொள்வதை துறை தலைவர்கள் உறுதி செய்ய வேண்டும். இது தொடர்பாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையின் விவரத்தை அறிக்கையாக இணை இயக்குனருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஆன்லைன் வழி வகுப்பு நடைபெறுதலில் அனைத்து பேராசிரியர்கள், கல்லூரி முதல்வர்கள் தங்களுடைய முழு ஒத்துழைப்பை நல்கிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று இணை இயக்குனரகம் அறிவித்துள்ளது. சமமற்ற ஆன்லைன் வகுப்புகளை உடனடியாக கைவிட வேண்டும். தமிழக அரசுக்கு மாணவர் சங்கம் வலியுறுத்தல். மாணவர்களுக்கு இடையேயான தொழில்நுட்ப இடைவெளியை சமன் செய்ய வேண்டியது அரசின் கடமையாகும். எனவே சமமற்ற ஆன்லைன் வகுப்புகளை உடனடியாக கைவிட வேண்டும் என இந்திய மாணவர் சங்கம் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவிட்-19 நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காலத்தில் தமிழக அரசு யூஜி, பிஜி மாணவர்களின் 2ஆம் மற்றும் 4ஆம் பருவத் தேர்வுகளை ஆன்லைன், ஆஃப்லைன் என்ற இரு வழிகளிலும் நடத்த இயலாது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு ரத்து செய்ததை இந்திய மாணவர் சங்கம் வரவேற்கிறது. புறச்சூழலில் எந்த மாற்றமும் முன்னேற்றமும் நிகழாத போது திடீரென கல்லூரி, பல்கலைக்கழகங்களில் ஆன்லைன் வழியாக வகுப்புகள் தொடங்கும் என்ற அறிவிப்பு அனைவருக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. ஓரிரு நாட்களுக்கே மாணவர்களால் சாத்தியப்படாத இணைய வழி பயன்பாடு இப்போது மட்டும் எப்படி சாத்தியம் என்ற கேள்வி எழுகிறது. நகர்ப்புறங்களில் சுமார் 50% மாணவர்களிடமும், கிராம பகுதிகளில் சுமார் 70% மாணவர்களிடமும் முழுமையான இணைய வழி பயன்படுத்தும் திறன் இல்லை என்பது உண்மை. இணையவழி பயன்பாடு திறன் என்பது வெறுமனே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன், லேப்டாப் வைத்திருப்பது மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. மேலும் அப்படி ஃபோன், லேப்டாப் வைத்திருந்தாலும் தடையற்ற முழு அளவிலான நெட்வொர்க், அதிக டேட்டா ஸ்பீட் என பல அம்சங்களை உள்ளடக்கியது. இவை இல்லாத சரிபாதிக்கும் மேற்பட்ட மாணவர்களின் நிலை என்ன ஆகும்? அரசு இதை உணர்ந்து தான் அரசு பள்ளிகளுக்கு ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கவில்லை. அதற்கு பதிலாக டிவி சேனல்கள் போன்ற மாற்று வழிகளை அரசு அமல்படுத்தி வருகிறது. அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், கிராமப்புற சுயநிதி கல்லூரிகள் மட்டும் எப்படி ஆன்லைனில் நடத்த முடியும்? திடீரென ஆன்லைன் மூலம் கல்வி என்று சொன்னால் 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, படிக்க விரும்புகிற மாணவர்கள் இந்த வசதி பெற இயலாத காரணத்தால் கல்வியிலிருந்து வெளியேறும் அவல நிலைக்கு தள்ளப்படுவார். 2வது, ஏழை மாணவர்களுக்கு இந்த கொடிய சூழலில் மொபைல் ஃபோன் வாங்குவதற்கு குறைந்தது ரூபாய் 10,000 முதல் ரூபாய் 30,000 வரை உடனே தேவைப்படும். அதை வாங்கிவிட்டாலும் டேட்டா, அகண்ட அலைவரிசை, போதுமான வேகம் ஆகியவை தினசரி தொடர்ந்து தங்கு தடையின்றி கிடைக்க வேண்டும். ஏழை மாணவர்களுக்கு இது மாபெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தும். எனவே அனைத்து மாணவர்களும் பயன்பெறும் வகையிலான மாற்று வழிகளை கண்டறிந்து செயல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நடத்துவது போல பல்கலைக்கழக அளவில் கண்டென்ட் உருவாக்கம் செய்து அரசு மாணவர்களுக்கு கொடுத்தது போல் பென்டிரைவ் மூலமாக வழங்கலாம். தேவைப்பட்டால் பார்த்து கொள்வதற்கு பல்கலைக்கழக வெப்சைட் மற்றும் கல்லூரி வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யலாம். பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இளநிலை, முதுநிலை, பட்டய மற்றும் சான்றிதழ் படிப்புகளுக்கு நிகழாண்டின் ஜூலை பருவத்துக்கான மாணவர் சேர்க்கை இணைய வழியில் நடைபெறுகிறது. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சில இளநிலை, பட்டய மற்றும் சான்றிதழ் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் தகுதியுடைய SC, ST விண்ணப்பதாரர்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு www.igno.ac.in என்னும் இணையதளத்தையோ
அல்லது rccchennai@igno.ac.in ஆகிய மின்னஞ்சல் முகவரியையோ அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை. பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவுடன் காலை உணவு வழங்கவும் முடிவு. கல்வி முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கைக்கு கடந்த வாரம் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது. இதில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் ஒரு அம்சமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மதிய உணவு வழங்குவதை போன்று காலை உணவு வழங்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் காலை உணவின்றி வரும் மாணவர்களால் கல்வியில் நாட்டம் செலுத்த இயலாது என்பதற்காக பள்ளிகளிலேயே காலை உணவு வழங்கும் திட்டத்தை கல்விக் கொள்கை முன்மொழிந்துள்ளது. காலை உணவின் மூலம் அறிவாற்றல் திறன் அதிகரிக்கும் என்பதாலும் அதன் மூலம் பாடங்களில் மாணவர்கள் கவனம் செலுத்த ஏதுவாக அமையும் எனவும் ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. ஒரு சில இடங்களில் சூடான காலை உணவு வழங்க இயலாத சூழல் ஏற்படும் என்பதால் நிலக்கடலை, வெல்லம் அல்லது பழங்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிய உணவு திட்டத்தின் கீழ் 59 கோடி தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் இதில் 26 லட்சம் பணியாளர்கள் பணியாற்றி வருவதாகவும் மத்திய மனிதவளத்துறை தெரிவித்துள்ளது. தாகூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவம் சார்ந்த துறையில் முன்னோடி நிறுவனம். டைம்ஸ் திண்டிவனத்தில் 1991 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் டைம்ஸ் மருத்துவம் சார்ந்த புதிய கோர்ஸுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. டைம்ஸ் பல மாணவ மாணவிகளை உருவாக்கி பல மருத்துவமனைகள் பணியமர்த்திய பெருமை கொண்ட நிறுவனம். டைம்ஸ் 10th மற்றும் +2 தேர்ச்சி பெற்று மற்றும் பெறாத மாணவர்களின் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை பெற வைத்து வழிகாட்டும் நிறுவனம். டைம்ஸ் அவர் கோர்சஸ் 10th +2 படித்தவர்களுக்கு நர்சிங், DMLT, X-ray, ECG, Clinical Assistant, Operation Theatre Assistant, CT Scan Technician, MRI Scan, Dialysis Technician மற்றும் பல கோர்ஸ்கள் உள்ளன. +2 டிகிரி படித்தவர்களுக்கு BSc MLT, BSc Dialysis Technician, BSc Cardio Care Technician, BSc Optometry, MBA Hospital Management இன்னும் பல சிறந்த வல்லுநர்களின் மூலம் பயிற்சி அளிக்கின்றோம். மருத்துவமனைகளில் செய்முறை பயிற்சி, 100% வேலை வாய்ப்பு, கை நிறைய சம்பளம். இன்றே சேர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். தாகூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், செஞ்சி சாலை, சந்தைமேடு, திண்டிவனம். செல் 9944606035. பாட புத்தகங்களை விநியோகிக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் பாட புத்தகங்களை விநியோகிக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளதால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அனைத்தும் மூடப்பட்டு இருந்தது. இதனால் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்படாமல் இருந்தது. இதனிடையே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் 2 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கும் பாடப்புத்தகங்களை விநியோகிக்க தமிழக பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 3 முதல் பாடப்புத்தகங்கள் வழங்க உத்தரவிட்டுள்ளது. சமூக இடைவெளியை பின்பற்றும் வகையில் தலா 20 மாணவர்களுக்கு பள்ளிக்கு வரவழைத்து பாடப்புத்தகங்களை விநியோகிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை பள்ளிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஆன்லைன் கல்வி தமிழக மாணவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும். கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு. தமிழக அரசு மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுகிறது. 2 இடங்களில் நடைபெற்ற மரணம் குறித்து அரசு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. இது போன்ற தவறுகள் ஏற்படக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு குழந்தையின் உயிர் கூட போகாத அளவுக்கு நம் முதல்வர் அக்கறை எடுத்து கொண்டுள்ளார். அதன் அடிப்படையில் முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். ரத்தான செமஸ்டருக்கு மதிப்பெண் வழங்க மாணவர்களின் அகமதிப்பீடு வருகை பதிவு விவரங்களை அனுப்ப
அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவு. பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு ரத்து செய்யப்பட்ட செமஸ்டர் தேர்வுகளுக்கான மதிப்பெண் வழங்க அகமதிப்பீடு மற்றும் வருகை பதிவேடு விவரங்களை அனுப்ப கல்லூரி நிர்வாகங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. கொரோனா காரணமாக இளநிலை பொறியியல் 1, 2, 3ஆம் ஆண்டுகள் மற்றும் முதுநிலை 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. இவ்வாறு ரத்து செய்யப்பட்ட செமஸ்டர் தேர்வுகளுக்கு மாணவர்களின் அக மற்றும் புற மதிப்பீடு அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அண்மையில் அரசாணை பிறப்பித்தது. இதன்படி மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வு மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் தேர்வுத்துறை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் வரும் அனைத்து கல்லூரி தலைவர்கள் மற்றும் முதல்வர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையின் விவரம். மாணவர்களின் அக மற்றும் புற மதிப்பீடு மதிப்பெண்களை கணக்கிட்டு அதன் விவரங்களையும் கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரையிலான மாணவர்களின் வருகை பதிவையும் அனுப்பி வைக்க வேண்டும். விவரங்கள் அனைத்தையும் வரும் 5ஆம் தேதிக்குள் அனுப்பப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாணவர்கள் பொறியியல் பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்புகளில் சேர்ந்து பயன்பெறும் வகையில் புத்தூர் சீனிவாச சுப்ராய அரசு தொழில்நுட்ப கல்லூரி இ-சேவை மையமாக இருந்து வருகிறது. அமைப்பியல், இயந்திரவியல், மின்னியல், மின்னணுவியல், கணினி அறிவியல் ஆகிய 4 பாடப்பிரிவுகளிலும் தலா 120 மாணவர்கள் வீதம் மொத்தம் 480 பேர் சேர்த்து கொள்ளப்பட உள்ளனர். 1ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பில் சேர விரும்பும் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இணையதளத்தில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யலாம். இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்ய முடியாதவர்கள் இப்பயிலகத்துக்கு நேரடியாக வந்து இ-சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களது சான்றிதழ்களை ஆகஸ்ட் 5 முதல் 16ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் என தெரிவித்துள்ளனர். புதிய கல்விக் கொள்கையில் விருப்ப பாடத்திலிருந்து சீன மொழி நீக்கம். தேசிய கல்விக் கொள்கையில் மேல்நிலை வகுப்பு மாணவர்களுக்கான விருப்ப மொழி பாடத்திலிருந்து சீன மொழி நீக்கப்பட்டுள்ளது. கிழக்கு லடாக் எல்லை பகுதியில் இந்தியா சீனா இராணுவத்தினரிடையே மோதல் போக்கு நீடித்து வரும் சூழலில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. புதிய தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு அண்மையில் வெளியிட்டிருந்தது. அதில் மேல்நிலை வகுப்பு மாணவர்கள் தங்கள் தாய்மொழி தவிர மற்ற வெளிநாட்டு மொழிகளை விருப்ப பாடமாக தேர்வு செய்து படிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளின் கலாச்சாரத்தையும் மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக புதிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி மேல்நிலை வகுப்பு மாணவர்கள் பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ், ஜப்பானிய மொழி, போர்ச்சுகல் மொழி, கொரிய மொழி, ரஷ்ய மொழி உள்ளிட்டவற்றை விருப்ப மொழி பாடமாக தேர்வு செய்ய முடியும். அந்த பட்டியலில் சீன மொழி இடம்பெறவில்லை. முன்னதாக தேசிய கல்விக் கொள்கைக்கான வரைவு அறிக்கை கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டிருந்தது. அதில் மேல்நிலை வகுப்பு மாணவர்களுக்கான விருப்ப பாடத்தில் சீன மொழியும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் தற்போது வெளியிட்டுள்ள இறுதி கல்விக் கொள்கையில் சீன மொழி நீக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் சீன மொழி கற்பிக்கப்படாதா என்பது குறித்து மத்திய அரசு எந்தவொரு விளக்கமும் அளிக்கவில்லை. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.